அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 13/9/2025 விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 to 10:30 மணி வரை. குளிகை 6 to 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 சிம்ம லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் சுபகாரிய தடை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்களா? ஒரு சில வீடுகளில் திருமணமாகாமல் நிறைய வருஷம் அப்படியே இருப்பாங்க. அந்த திருமணத்துக்கு வரன் கைகூடி வரும், ஆனாலும் அது சீக்கிரத்திலேயே தடைப்பட்டு போயிடும். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாள். உங்களுடைய திறமைகளை எளிதாக வெளிப்படுத்துவீர்கள். இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை மகிழ்ச்சியாக செய்வீர்கள். சக பணியாளர்களிடம் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையும் நீங்களும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி நன்றாக உள்ளது. இன்று போதுமான செழிப்பு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். தைரிய உணர்வு உங்களுடைய நல்ல ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பேச்சின் மூலமாக சாதனை படைப்பீர்கள். அதே சமயத்தில் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக கையாளுவீர்கள். புதிய வேலை கிடைப்பதற்கான சாதகமான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதை காண்பீர்கள். துணையை கவரக்கூடிய வகையில் அன்பை பேசி வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி நன்றாக உள்ளது. சேமிப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று முடக்கமான நாளாக காணப்படலாம். உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்தோடு செய்ய வேண்டும். இன்று நீங்கள் தவறு செய்ய வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படலாம். பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது காதலை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்துவீர்கள். இது துணையிடத்தில் நல்லுறவை வளர்க்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள். ஆனால் உங்கள் தாயாரின் உடல் நலத்திற்காக இதை செலவு செய்வீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி காண்பதில் சற்று சிரமம் காணப்படலாம். ஆழ்ந்த தூக்கத்திற்கு வாய்ப்பில்லை. இன்று குழம்பிய மனம் காணப்படலாம். மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது. பணியில் தவறுகள் நேர்ந்து அதனால் உயர் அதிகாரிகளிடத்தில் கெட்ட பெயர் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. காதல் விவகாரங்களை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் கவலையை கொடுக்கலாம். பணத்தை புத்திசாலித்தனமாக செலவு செய்ய திட்டமிட வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக இன்று உங்களுக்கு தொடை வலி காணப்படலாம். தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். அதன் காரணமாக பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இன்று நீங்கள் உறுதியையும் வலிமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. பணிகளை நிறைவேற்றுவதற்கு சில தாமதங்கள் அல்லது தடைகள் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்களுடைய துணையுடன் இன்று மோதல் ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுவதால் கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே பணம் சம்பாதிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது. கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் கடுமையான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிப்பீர்கள். இன்று உங்களுடைய தனித்தன்மையை வெளிக்கொணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் அர்ப்பணிப்புடனும் முழு முயற்சியுடனும் பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளில் திருப்திகரமாக உணர்வீர்கள். மகிழ்ச்சிகரமான தருணங்களை உங்களது துணையுடன் இன்று பகிர்ந்து கொள்வீர்கள். துணையுடன் இனிமையாக நேரத்தை கழிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சீராக இருக்கும். இன்று குடும்பத்திற்காக பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமாகவும் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில தடங்கல்களை சந்திக்க நேரிடலாம். இன்று இன்றைய தினத்தை நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட நேரிடலாம். இன்றைய தினத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை செயல்படுத்த மிகவும் கடினமானதாக இருக்கும். பணிகளை முடிக்க மிகுந்த தாமதமாகலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான சர்ச்சைகள் ஏற்படலாம். இது துணையுடனான புரிந்துணர்வில் ஏற்பட்ட குறைபாடுகளின் காரணமாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் தொடர் முயற்சிகள் காணப்படலாம். உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக இன்றைய நாளின் பலன்களை உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு இட்ட பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். ஆசைகள் கூட எளிதில் நிறைவேறும். குடும்பத்தை பொறுத்தவரை காதல் கனியும் நாளாக அமைகிறது. துணையுடன் உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் பணம் காணப்படலாம். உங்களுடைய சேமிப்பை அதிகரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நாள் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். முழு திடத்தோடு காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை விரைந்து செய்ய இயலாது. உங்களுடைய செயல்களில் சிறிது மந்த நிலை காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம். பணியை பொறுத்தவரை இன்று எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம். உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் பிரச்சனையை வெற்றி கொள்ள உதவும். இன்று உங்களுடைய தைரிய குறைவு காரணமாக வளர்ச்சியில் மந்தத்தன்மை காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல. துணையிடத்தில் பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் குறைந்து காணப்படலாம். இன்று சேமிப்பு அதிகரிப்பதால் தடைகள் காணப்படலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய தினம் உயிர் பெற்ற நாளாக இருக்கும். முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை ஒரே ஒரு முயற்சியில் உங்களுடைய பணியில் வெற்றி காண முடியாது. இன்று பணி தாமதமாகலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான முக்கியமான சந்திப்பை தவிர்த்து விடுங்கள் அல்லது ஒத்தி போடுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வளர்ச்சி காணப்படாது. செலவுகள் அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. கால்கள் மற்றும் மூட்டுகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றம் குறித்து கவலை காணப்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்படும். அதன் காரணமாக மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. துணையுடனான தொடர்பாளரில் சில சிக்கல்கள் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். வருத்தம் மற்றும் காரமான உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் செழிப்பான பலன்கள் கிடைப்பதற்கு சாதகமான நாள் அல்ல. இன்று தடைகள் நிறைந்து காணப்படலாம். குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். இது மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வது அவ்வளவு எளிதாக இருக்காது. அதனால் உங்களுடைய சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது. இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றி கவலைப்படுவீர்கள். அதற்காக செலவுகள் செய்ய நேரிடலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.